நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம்பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கும்பம் ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்க பலன்கள் காணலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று கடகராசியில் அஸ்தங்கமாகிறார். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குரு பகவான் மேற்கே அஸ்தங்கமாகிறார். 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். குரு பகவானுடைய அஸ்தங்க காலம் 30 நாட்கள் ஆகும். கும்ப ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானமான 2வது வீட்டிற்கும் லாபஸ்தானமான 11வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. இப்போ பார்த்தீங்கன்னா 6வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாகும் போது உங்களுக்கு வந்து சூரியன் மிக மிக பலமாக இருப்பார். அப்போ வந்து அரசு சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 2 குழந்தைகள் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பு. கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும் போது, அதாவது மேற்கே மறைந்திருக்கும் போது பணம் சார்ந்து, சொல் வார்த்தைகள் சார்ந்து, குடும்பம் சார்ந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்கும் பணம் கொடுக்குறேன் அல்லது என்னை நம்பு அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி பணங்காசு ரீதியாக பணம் யாருக்காவது கடனாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்காட்டியும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் வந்து சட்ட சிக்கலில் தான் போய் முடியும். அதனால் பணம் வந்து கடனாக கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளிடம் அல்லது சொந்தக்காரர்களிடம் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. வீணாக சண்டை சச்சரவு கட்டிக்கிட்டு, அதாவது உறவுகளிடம் சண்டை கட்டிக்கிட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கூடுதலான உழைப்பு, கூடுதலான பொறுப்பு, கூடுதலாக ஓவர் டியூட்டிலாம் பார்க்கக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. வெளியில் போய் சாப்பிடக்கூடியவர்கள், ஹோட்டலில் வந்து சாப்பிடக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்கள் உடலுக்கு வந்து ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து வயிற்று வலி, வாந்தி, பேதி, வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லவர்களுடைய நட்பு கிடைக்காது. அதனால் வந்து புதிய நண்பர்களுடைய பேச்சு, நட்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது. 2ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்கிறார். கும்பராசிக்கு 11ஆம் அதிபதியும் குருவே தான். அதனால் வந்து கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, பேச்சு, பழக்க வழக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை தான் ஏற்படுத்தும். புதிய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டி வர்றது, சாப்பாடு போடுறது, அவங்களுடைய ஐடியா ஆலோசனை கேட்பது, இதெல்லாம் வந்து இந்த குருவுடைய அஸ்தங்க காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. குரு பகவானுடைய அஸ்தங்க காலத்தில் கும்பராசி நண்பர்கள் எக்காரியத்தை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து தாமதத்தில் தான் முடியும். அதனால் வந்து புதிய காரியங்கள் இப்போ இந்த 30 நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது வீம்புக்கு நான் வந்து போயே தான் ஆவேன் அப்படின்னு கடலில் போய் நீந்திக்கிட்டே உள்ளே போகிறது, ஆழமான பகுதியில் போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த 30 நாட்களில்
கும்பராசி என்பதற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் நீர்நிலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.